அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, ஏன் ஆபிரகாமுக்கு விசேஷ ஆசீர்வாதம்னா அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படிந்தான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால அவங்க குடும்பத்தை காட்டிலும் அங்க வாழுகிற மக்களை காட்டிலும் கர்த்தரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கூப்பிட்டவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அப்ப தேவன் ஆபிரகாமை கூப்பிடும்போது அவன் புறஜாதியே தான் இருந்தான். எப்படி இருந்தான்? அதுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தேவனை பற்றி அவனுக்கு அறிந்து கொள்ள அவனுக்கு ஞானம் இல்லை, அறிவும் இல்லை, இல்லையா? அப்படிதானே இருக்கலாம். அதுக்கு முன்ன கர்த்தர் யாரும் அறிந்து கொண்டானா? இப்ப நம்ம ஒரு சிலருக்கு இயேசு பத்தி முன்னாடியே அவங்க சொல்லி இருப்பாங்க, தெரிஞ்சிருக்கலாம், இல்லையா? ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் நீ நடக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்க. எனக்கு ஏசப்பா பத்தியில தெரியும்பா, எங்க பக்கத்து வீட்டுல ஜப கூட நடத்துவாங்க, எங்க மேல் வீட்டில் ஜப கூட நடத்துவாங்க, எனக்கு கூப்பிடுவாங்க, நான் தான் போறது இல்லை. இப்ப நீ வந்து சொல்றீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்ப தெரிந்து கொண்டு இயேசு யாரும் தெரியும், ஆனா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? அவங்க வரமாட்டாங்க அல்லது வருவார்கள். ஆனா ஆபிரகாமோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன கிடையாது, அவருக்கு ஆண்டவர் யாரும் தெரிந்திருக்காது, இல்லையா? அவன் குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்துட்டாங்க. அங்க சகோதரர் அவனை வெறுத்தாங்க, நீ போயிட்டு ஒண்ணுமில்லாம ஆயிடுவ, பிச்சை தான் எடுப்ப அப்படின்னு அங்க சகோதரி நிமித்தமாக அவனை என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தினார்கள், அவனை கஷ்டப்படுத்தினாங்க ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணான்? தேவன் கூப்பிட்டதுனால, தேவன் அழைத்ததுனால அவன் வெளியே வந்தான். கர்த்தருக்காக வைராக்கியமே நின்றான், அவரை விசுவாசித்தான். கடைசியில இன்னைக்கு அவன் நீதிமானாகப்பட்டிருக்கிற, நீதியாக எண்ணப்பட்டதுனால ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இயேசு இல்லைன்னா ஆபிரகாமா யார் நமக்கு தெரியாது, ஈசாக்கு யாரும் தெரியாது, நமக்கு யாக்கோப்பு யாரும் தெரியாது. இயேசு வந்ததுனால புதிய ஏற்பாடு வந்தது. புதிய ஏற்பாடு வந்ததுனால பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நியாயப்பிரமாணம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு பின்னால வர சந்ததி அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஈசாக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்புறம் இயேசுவின் பிரமாணத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். புதிய ஏற்பாட்டின் வரலாறு, விசுவாசிகளின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசிகளின் ஆசீர்வாதம் ஒரு புஸ்தகம் நமக்குண்டு எழுதப்படும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அநேகர் இருக்கிறார்கள், அவங்கள ஜீவ புஸ்தக பேர்கள் எழுதப்படும். கர்த்தர் ஏன் மற்றவர்களை பார்க்கல உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்? உன்னை மட்டும் அதிகமாக ஆசீர்வாத நோக்கம் என்ன? நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. மற்றவர்களை உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கொடுங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்களால இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ள நோக்கம் என்ன? ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற காரணம் என்ன? எல்லாமே உங்களால தான். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதித்து இருக்கிறாரோ அவர்கள் மூலமாக அநேக ஜனங்கள் இன்னைக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அநேக ஏழை மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பயன்படுத்தி வருகிறார்கள், இல்லையா? அதான உண்மை. மருத்துவமனை, உண்ண உணவு, ஆடை, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? அநேக மக்களுக்கு கிறிஸ்தவ மூலமா தான் கிடைக்கிறது, கிறிஸ்தவ மிஷனரி மூலமா கிடைக்கிறது.
இல்லையா? அநேக பெரிய பெரிய சபைகளில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன சபையில அவளும் பண்ண முடியலனாலும் பெரிய பெரிய சபை என்ன பண்ணாங்க? 1000 பேருக்கு மேல கூடி வர சபையெல்லாம் அநேக ஏழைங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க உதவி செய்து வருகிறார்கள். ஏன்னா அதுக்காக தான் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். நீ கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதுதான் உன்னுடைய கரத்தை நீட்டும்படி கூட கர்த்தர் உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தலைமையில கை வச்சு, ஆண்டவரே சகல ஜனங்களை பார்க்கிலும் என்னை மட்டும் ஆசீர்வதித்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. பூமியில வம்சங்கள்லாம் எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆபிரகாம் கர்த்தர் எதுக்கு ஆசீர்வதித்தார்? கீழ்ப்படிந்ததுனால. எதனால? கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம் 14, 15 போய் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுல போய் வாசிங்க. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிதனால. அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நாக்குவாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 14 வசனம் முழுவதும் இப்போ வாசிங்க. 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் அலடியிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விளைவினை வந்து உன்னை தாக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஊழியத்துக்கு தடை பண்ணிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்காக உன்னை அழைத்தார்? தேவனுடைய மகிமை சொல்லும்படி கூட, அவருடைய ஆசீர்வாதத்தை சாட்சியாக சொல்லும்படி கூட. வசனத்தை மறுபடியும் போடு. சகல நோய்களையும் 15 வசனத்தை போடு. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். இன்னைக்கு 2 ஆசீர்வாதம் பாருங்க. ஒண்ணு, எல்லாரும் காட்டில ஒண்ணு. எதுக்காக? பூமியில வம்சங்கள்லாம். அதான் ரொம்ப முக்கியம். யாரை கேட்டாலும் நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிற. ஏன்னா என் நிமித்தமாக பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிப்பார். இல்லையா? நீ ஒரு 10 பேருக்கு உதவி செய்யற, அந்த 10 பேருக்கு 100 பேருக்கு உதவி செய்வாங்க. அந்த 100 பேரு 1000 பேருக்கு உதவி செய்வாங்க. 1000 பேரு 1,00,000 பேருக்கு உதவி செய்வாங்க. 1,00,000 பேரு 1 கோடி பேருக்கு உதவி செய்வாங்க. 1 கோடி பேரு 10 கோடி. 10 கோடி பேரு 100 கோடி பேரு. மொத்தமே உலகம் முழுவதும் பார்த்தாக்க 700 கோடி தான் மக்கள். அல்ல, இப்படிதான் ஆசீர்வாதம் போதும். நீங்க நினைச்சிருங்க, என் ஆசீர்வாதம் மட்டும் எப்படி உலகம் முழுவதும் போவோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்ல. சகோதரி ஆசீர்வதிங்கன்னா அவங்க மூலியமா 10 பேர் ஆசீர்வதிப்பாங்க. இந்த 10 பேர் போயிட்டு பண்ணுவாங்க, இன்னும் 100 பேர் ஆசீர்வதிப்பாங்க. அந்த 10 பேர் மூலமாக ஒவ்வொருத்துக்கும் 10 பேரு. நான் சொல்றது உங்க புரியுதா கணக்கு? ஒருத்தர் இப்போ ஒரு சகோதரி இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறான்னா அவங்க மூலியமாக 10 பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த 10 பேருக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தருவாங்க? ஒவ்வொருத்தரும் 10 பேர் இல்ல. அப்ப 100 பேருக்கு ஆசீர்வதிக்கும் போது அப்ப ஒவ்வொருத்தரும் 10 பேர் என்ன ஆகுதாங்க? 1000 பேர் வருது இல்ல? இப்படி கணக்கு போடணும் நீங்க. அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்கிறார். வேத வசனத்தின் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மாத்திர ஊழியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்காக நாம் கொடுக்கிறோன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வாத முதல் காரணம் கீழ்ப்படிதலாம். அவன் கர்த்தர் அவனை கூப்பிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. 2 ஆதியாகமம் 18, 17, 18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும்
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? என்கிட்ட என்ன இருக்குது நீங்க கேட்கலாம். கர்த்தர் உன் கையில என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய மனைவி யார் வந்து கேட்டது? எலியா தீர்க்கதரிசி கேட்டான். ஏமா அவன் கையில என்னமா இருக்குதுன்னு கேட்டாங்க. உன்னிடத்துல என்னதான் இருக்குன்னு கேட்டாங்க. எதனா இருக்கு? அந்த எண்ணெயை கொண்டு வா. எல்லா குடங்களில ஊற்றினாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க குடங்களை எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்துலயும் ஊற்றுனாங்க. வேற குடம் இல்லைன்னு கடைசியில எண்ணெய் நிப்பாட்டாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? நீ எண்ணெய் விற்று கடனை கொடுத்து நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், அதாவது அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் சாப்பிடுவாய். அப்போ உன்னை கொண்டு 10 பேருக்கு கர்த்தர் ஆகாரம் போடுன்னா உன்னிடத்துல என்ன இருக்கு? அந்த 10 ரூபாயை கர்த்தர் 1000 ரூபாயாக மாற்றுவார். சாதாரண மக்கள், சாதாரண ஜனங்கள் செய்யறாங்க. அது சாதாரண ஜனங்கள் செய்யறாங்க உதவி. தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஒரு பட்டு புடவை வித்து இலவசமாக ஒரு 10 பேருக்கு ஆகாரத்தை போட்டாங்க. கொரோனா டைம்ல எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் கிடையாது. அவங்க உள்ளத்துல தோன்றுவதனால ஒரு 10 பேருக்கு ஆகாரத்தை போட்டாங்க. பட்டு புடவை வித்து எவ்வளவு வரும்? 2000 ரூபாய் எடுத்து பட்டு புடவை வித்து எவ்வளவு வரும்? ஒரு 500 ரூபாய் வரும்னு வச்சுங்களா. அந்த 500 ரூபாய்க்கு அரிசி மட்டும் வாங்கி கஞ்சி ஊத்துறாங்க. அல்லேலூயா. இது அவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டாங்க. 2-3 நாள் பண்ணாங்க. 3 நாள் கடந்த போது அவங்ககிட்ட என்ன கிடையாது? காசு இல்லை. அடுத்த நாள் எப்படி அவங்க சாப்பாடு போடணும் எதிர்பார்ப்பு இருக்கிறாங்களா ஏழை மக்கள். அவங்க ஏழைகள், அவங்களும் ஏழை தான். ஆனா அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்களுக்கு காசு இல்லை. அப்போ இது பாக்குறாங்க ஜனங்க, பாக்குறாங்க. எந்த ஜனங்க? கொடுக்கிற ஜனங்க இது பாக்குறாங்க. நியூஸ்ல கொடுக்கிற ஜனங்க பாக்குறாங்க. இந்த அம்மா கிட்ட காசு கொடுத்தாங்க, அந்த ஜனங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? 10 பேருக்கு போட்ட சாப்பாடு 100 பேருக்கு ஆயிடுச்சு. அப்புறம் 200 பேருக்கு ஆயிடுச்சு. இல்லையா? அப்ப அந்த மாதம் முழுவதுமாக அவங்களை கொண்டு அநேக ஜனங்களை என்ன பண்ணாங்க? போஷித்தாங்க. இப்படிதான் கர்த்தர் நமக்கு போஷிக்க அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மிடத்துல என்ன இருக்கிறது கிடையாது. என்ன இருக்கிறது செய்யும் போது அது காலி ஆக 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 என்ன பண்ணிட்டே இருப்பாரு கர்த்தர். அது கொடுத்துட்டே இருப்பாரு. இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் எப்படி நடக்குது? கர்த்தர் கிரியை செய்கிறார். யாரு மூலியமா என்ன பண்றாங்க? அங்க அந்த இடத்துல வந்து அரிசியோ பருப்போ பணமோ கொடுக்க அவர் யாரு மூலமா நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன பண்ண? நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அதுக்காக கர்த்தர் விசேஷமானவர்களை தெரிந்து கொள்கிறார்.